அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இஏ 2025 ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெடியூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் ஆகிருக்குது. அதை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் 1 பற்றி நான் வந்து சொல்கிறேன். அதை பற்றி நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து அதை அப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்மளோட ரவுண்டு 1 என்ன சொல்லுது அப்படின்னா, 200லேருந்து 179 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரவுண்டு 1 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 180 இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து நியரர் டு ரவுண்டு 1ல் 179 பக்கத்தில் இருக்கிறீங்க. உங்கள் கட் ஆஃப் வந்து 180. ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங். ஃபஸ்ட்டு திங் என்ன சொல்கிறாங்க, 14th to 16 இந்த 3 days என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த 3 daysல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படின்னா வந்து 14th அன்னைக்கு நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட லாகின் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் காலேஜஸ் நீங்கள் 100 போட்டுக்கலாம், 1000 போட்டுக்கலாம், எவ்வளோ நாள் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ எவ்வளோ காலேஜ்னால் நீங்கள் வச்சுக்கலாம். பட் மினிமம் ஆஃப் என்னோட ஒப்பீனியன் வந்து 20 காலேஜஸ் வச்சுக்கலாம். ஓகே. 20 ஆர் 10 காலேஜஸ். நீங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ நாளும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காலேஜ்னால் ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது, எனி நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட், எத்தனை டிபார்ட்மெண்ட் எல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அகாடமிக் மேட்ரிக்ஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம். ஸோ ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் சீட் எடுத்திருப்பாங்க, அது கம்ப்ளீட் ஆகி ரிமைனிங் இருக்கிற சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீட்ஸை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது உங்கள் பர்டிகுலர் கேஸ்ட் வைஸ் அண்ட் ஓசி கேட்டகரியிலங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் உள்ள காலேஜஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வைக்கணும். ஒரு 10 காலேஜஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு காலேஜ்லேயே நீங்கள் வந்து ஒரு 4 டிபார்ட்மெண்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 சாய்ஸ் வந்து நீங்கள் வந்து போட்டுருவீங்க. ஓகே, மினிமம் நான் சொல்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, 14th அன்னைக்கு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அதை வந்து மாடிஃபை பண்ணணும், இல்லை அதோட ஆர்டர் நீங்கள் மாற்றணும். ஃபஸ்ட்டு இருக்க தேர்டாக போட்ட ஆப்ஷனை நான் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஆர்டரை மாற்றணும்னு நினச்சினா நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு தான் டைம் கொடுத்துருக்காங்க, 3 days டைம். ஓகே. எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் 14th அன்னைக்கு சாய்ஸ் போட்டதுக்கு உடனே என்ன பண்ணக்கூடாது, லாக் பண்ணக்கூடாது. அதில் லாக் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாக்கை நீங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் வந்து சாய்ஸ் எதுவும் மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு திங் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. 3 daysல நீங்கள் வந்து 14, 15 2 நாள் நீங்கள் கிளியராக டிசைன் எடுத்ததுக்கப்புறம் 16th அன்னைக்கு நீங்கள் வந்து லாக் பண்ணால் போதும். ஓகே. 3 days அதான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, 15th அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு யாராவது வந்து சொல்லுவாங்க, அது அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணலாம் தோணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ஐயோ நம்ம லாக் பண்ணிட்டோமேன்னு சொல்லி பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லாக் பண்ணிட்டீங்கனாலே வந்து அந்த 3 daysக்குள்ளே இது டைம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு திங் அதுதான். நீங்கள் வந்து இந்த 3 நாள் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கிங்க. இப்போ ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா 17th. இந்த 4th டே என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு 10 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் 40 ஆப்ஷன்ஸ் போட்டிருக்கீங்க. அதில் 10th ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் வந்து கிடைக்கல, 10th இருக்கிற ஆப்ஷன் எனக்கு கிடச்சிருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். என்ன ஆப்ஷன்ஸுங்கிறத நான் காட்டுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 5 ஆப்ஷன்ஸ் காட்டும். ஓகே. ஸோ 5 ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், அண்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், தேர்ட் ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட், அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், அண்ட் ஃபிஃப்த் ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் குயிட். ஓகே. லாஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் இக்னோர் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5 ஆப்ஷனும் உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 10th கிடச்ச ஆப்ஷன் எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுப்பீங்க. நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 17, 18 இந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 days, 17 and 18 இந்த டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷனை கொடுத்துடணும். நீங்கள் எதை கிளிக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது, இந்த 5 ஆப்ஷன்ஸில் எதை கிளிக் பண்ண போகிறீங்க, இந்த லாஸ்ட் ஆப்ஷனை இக்னோர் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே என்ன வரும் அப்படின்னா ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ். அதை இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா என்ன கொடுத்துருவாங்க, ப்ரொவிஷனல் ஆர்டரே கொடுத்துருவாங்க. என்னைக்கு 19th உங்கள் கையில் வந்து ஆர்டரே வந்துடும். ப்ரொவிஷனல் ஆர்டருங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆர்டர்.
உங்கள் கையில் வந்துடும். நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலை. ஓகே. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒருவேளை நீங்கள் அதை கொடுக்காம அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட். அக்செப்ட் அண்ட் அப்வோர்டுங்கிறது என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் சொல்லிக்கிறேன் சிம்பிளாக. உங்களுக்கு 10th ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குது. 10th ஆப்ஷன் எனக்கு வேண்டாம், சாரி 10th ஆப்ஷன் எனக்கு ஓகே, பட் வந்து எனக்கு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எனக்கு மேலே இருக்க ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு காலேஜ் எனக்கு கிடச்சதுன்னா ஓகே, அதர் தேன் 10. இல்லை எனக்கு 10ஏ ஒரு வழியே இல்லை, மேலே இருக்க ஆப்ஷன்லேயே எந்த சாய்ஸும் இல்லை அப்படின்னா எனக்கு 10th ஆப்ஷனே ஓகே அப்படிங்கிறது அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுங்கிறத போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 19th அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 17, 18க்கு அப்புறம் வந்து 19th அன்னைக்கு உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு ஒன்று வந்துடும். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆஸ்யூஷுவல் அந்த 10th ஒரு ஆப்ஷன் அலாட் ஆகிருக்குதா, அந்த அலாட்மெண்ட்டுக்குள்ள ஆர்டர் வந்துடும். அது வந்து டென்டேட்டிவ் தான், கன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த டென்டேட்டிவை நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, டிஎஃப்சிக்கு எடுத்துகிட்டு போகணும். ஓகே. உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துருக்கும். யாருக்கெல்லாம்னா அப்வர்ட் கேண்டிடேட்ஸ், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்த எல்லா கேண்டிடேட்டுக்கும் என்ன வந்துடும் அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும். ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தவங்க எல்லோரும் என்ன பண்ணணும்னா டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டருக்கு போகணும். இங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 19லேருந்து 23க்குள்ளே உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் கேட்டகரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிசி எம்பிசி அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னா 25,000 நீங்கள் எடுத்துகிட்டு எங்கே போகணும்னா டிஎஃப் சென்டருக்கு போயிட்டு நீங்கள் 25,000 பே பண்ணணும். நீங்கள் பயப்படாதீங்க, அந்த 25,000 வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அந்த காலேஜுக்கு வந்து அவங்க வந்து ப்ராப்பராக செட்டில் பண்ணிடுவாங்க. அந்த அமௌண்ட் வந்து அந்த காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு டிஎன்இஏ சென்டருக்கு போகணும், சாரி டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். நீங்கள் அலாட்மெண்ட் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க டிஎஃப் சென்டர். அந்த சென்டருக்கு நீங்கள் போயிட்டு அங்கே எல்லாமே நீங்கள் சர்டிஃபிகேட்ஸை சப்மிட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் அமௌண்ட் 25,000 நீங்கள் பே பண்ணணும். ஓகே. இதே ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டிஎஃப் சென்டரில் போய் எல்லா சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வந்துடணும். ஓகே. ஸோ என்ன சார் வந்தப்புறம் என்ன சார் எனக்கு ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்போ ப்ரொவிஷனல் ஆர்டர் ரிலீஸ் ஆகுங்கிறது என்னைக்கு தெரியும் அப்படின்னா, ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அப்வர்டு கேண்டிடேட் உங்களுக்கு வந்து என்னைக்கு தெரியும்னா 26th, அதாவது 19க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 26th அன்னைக்கு தான், அதாவது ஃபைனல் டேயில் தான் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக எந்த காலேஜ் அலாட் ஆகுதுன்னு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து அந்த 10th ஆப்ஷனே அலாட் ஆகலாம். இல்லை உங்களுக்கு மேலே இருக்க ஆப்ஷனில், அதாவது 10th வரைக்கும் இருக்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த ஆப்ஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு விடுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் காலேஜ் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகே. இதுக்கு மீனிங் தான் வந்து அப்வர்டு. ஓகே. ஸோ பட் இது எதுவுமே உங்களுக்கு வந்து 26க்கு முன்னால் தெரியாது. நீங்கள் அந்த அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை வந்து எந்த ஆப்ஷன் வரும்னு தெரியாது. எப்போ தெரியும்னா 26 அன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வருமா தெரியும். ஓகே. ஸோ உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குதோ, எய்தர் உங்களுக்கு 10th ஆப்ஷன் தான் அலாட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த காலேஜுக்கு போகணும். அந்த காலேஜுக்கு ஆல்ரெடி வந்து டிஎஃப்சிலேருந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸ் அமௌண்ட்லாம் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு போயிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அந்த காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலை. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வேறு காலேஜ் அலாட் ஆனிச்சுனாலும் அந்த பர்டிகுலர் காலேஜுக்கு நீங்கள் போகணும். இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். ஓகே. ஸோ இதை பார்த்து உங்களுக்கு வந்து ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது, 3வது கேட்டகரி டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து எனக்கு 10th ஆப்ஷனே வேண்டாம், நான் அப்வர்டில் இருக்க மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன். ஓகே. இதில் என்ன ரிஸ்க்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து எய்தர் உங்களுக்கு வந்து ஃபைனல் டேயில் தான் அது தெரிய போகுது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 10th ஆப்ஷன் உங்களுக்கு வந்து டிக்ளைன், நீங்கள் 10th ஆப்ஷன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஃபைனல் டேயில் உங்களுக்கு வந்து ஒன்று 10க்கு மேலே இருக்க ஆப்ஷன் மட்டும்தான் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதில் சீட்டே இல்லைன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நாட் அலாட்டட்னு வந்துடும். ஸோ நாட் அலாட்டட்னு வந்துருச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டு தான் போகணும். ஓகே. கிளியர். ஸோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான இதுதான். பட் இருந்தாலும் நீங்கள் சிலருக்கு வந்து கிடச்சிருக்குது. ஓகே. அந்த ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கும் இப்போ நிறைய பேருக்கு லாஸ்ட் டைம் கிடச்சிருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் கிளவராக நீங்கள் யோசிச்சு பண்ண வேண்டியது. ஓகே. லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இதை வந்து என்னென்னா, எனக்கு வந்து அப்போடே வேண்டாம், நான் மேலே இருக்க ஆப்ஷன் எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து 10th தான் கிடச்சிருக்குது அப்படின்னா எனக்கு வேண்டாம், நான் நெக்ஸ்ட் ரவுண்டில் போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதா இது மோஸ்ட்லி யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன பண்ணுவீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து என்ன பண்ணுவாங்க, டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். ஓகே. எனக்கு வந்து 10th எனக்கு தெரியாதவங்க நான் போட்ட ஒரு காலேஜ் எனக்கு வந்துருச்சு, அது எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து நான் போட்ட சாய்ஸில் தானே அது இருக்குது, ஓகே நான் ப்ரிஃபர் பண்ணி கொடுத்த காலேஜ் தான் அது,
சாய்ஸ் ஃபில்லிங்கிற மீனிங் என்னென்னா அப்படின்னா, நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி தான் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் காலேஜஸ் கொடுக்குறீங்க. அந்த காலேஜஸ் வந்து நீங்களாக கொடுத்த சாய்ஸ் தான், எதுவும் கம்ப்யூட்டர் கொடுத்த சாய்ஸ் இல்லை. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, அந்த காலேஜ் வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும், அதான் மீனிங். நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு காலேஜ் கொடுக்குறீங்க, அந்த காலேஜ் வந்துருச்சு, எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் டிக்ளைன் போகலாம். ஓகே, பட் அது வந்து ரிஸ்க்கான பேராமீட்டர் தான். பட் உங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னா தான் நீங்கள் அந்த கேட்டகரி போகணும், இல்லைனா அக்செப்ட் அண்ட் அப்லோட் போகிறது பெட்டர். ஓகே, இல்லை எனக்கு அது காலேஜே ஓகேனா நோ இஷ்யூ, நீங்கள் ஜஸ்ட் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஆர்டர் வந்துடும். ஓகே, இதில் எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதை கிளிக் பண்ணும், இது இந்த டீட்டெயில்ஸ் பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து வந்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு வேண்டாம், நான் டிக்ளைன் பண்ணிட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிறதா லாஸ்ட் ஆப்ஷனு. இது வந்து நமக்கு தேவையில்லாத ஆப்ஷன் தான். நான் கவுன்சிலிங் விட்டு வெளியே போகிறேன், எனக்கு வந்து கிடச்ச ஆர்டரே வேண்டாம், நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிறது. இது யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து இது லாஸ்ட் ஆப்ஷன் தான், இது யாரும் கொடுக்க மாட்டீங்க. ஸோ இந்த 5 ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது, என்ன சார் அதுக்கு தேவையில்லாமல் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ அது என்ன அப்படின்னா வந்து அப்வர்ட் அண்ட் மூவ்ங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நாட் அலாட்டட்னு கேட்டகரியில் நான் வர்றேன், அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற கேட்டகரி தான் இது. பட் இது வந்து நீங்கள் பொறி பண்ணிக்க வேண்டாம், இந்த 5 ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு காமிக்கும். இந்த 5 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங். அண்ட் இந்த ஷெடியூலை வந்து ப்ராப்பராக பார்த்துக்குங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ரவுண்டு 1ஓடது. இப்போ இது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் இது புரிஞ்சவங்க என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் 2ல் இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி தான் என்ன இருக்கும், ஷெடியூல்ஸ் இருக்கும். இதில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி உங்களுக்கு டேட் கொடுத்துருப்பாங்க, கிட்டத்தட்ட அதே சாய்ஸ் ஃபில்லிங் 3 days தான் இருக்கும். அடுத்த நாளே உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும். அடுத்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து 2 days டைம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு இதர் டிபெண்ட் அப்பான் உங்களோட கேட்டகரி பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும், இல்லை டென்டேட்டிவ் ரிலீஸ் ஆகும். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு வந்து 12 daysக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ன தெரியும், 7th அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து ரவுண்ட் 2 வந்து தெரியும். அதே மாதிரி தான் ரவுண்ட் 3. ஓகே, ஈச் ரவுண்டு நமக்கு இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12 days கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஷெடியூல் வந்து நமக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்குங்க. அண்ட் உங்களோட ரேங்கிங் ப்ராப்பராக எடுத்துகிட்டு நீங்கள் அது உங்களுக்கு வந்து எந்தெந்த காலேஜ் கிடைக்குங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் டவுட் இருக்குது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் நீங்கள் வந்து டவுட் கேளுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ரேங்க் இருக்குது, எனக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த காலேஜை போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கேற்றாப்புல நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, அண்ட் இதில் அதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 10 காலேஜஸோ 20 காலேஜஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பொறுத்தவரை நீங்கள் ப்ராப்பரான காலேஜ் சூஸ் பண்ணணும். அண்ட் ரிமெம்பர், நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜஸ் வந்து நீங்களாக கொடுக்குற காலேஜ் தான். ஓகே, அதனால் நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை சூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அது தேவையில்லாமல் சூஸ் பண்ணிட்டோம்னு யோசிக்கக்கூடாது. ஸோ அதனால் ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோ வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.